ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்பவே டெப்ரெஷனாக இருக்குது, இல்லை ரொம்பவே அப்செட்டாக இருக்குது அப்படின்னா, நான் ஒரு 5 படம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த 5 படத்தில் ஏதாவது ஒரு படம் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு தரமான ஒரு 5 படம் மறுபடியும் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷஷாங்க் ரெடெம்ப்ஷன். ஸோ ஷஷாங்க் ரெடெம்ப்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். ஒரு மனுஷனுக்கு பொறுமையும் தன்னம்பிக்கையும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. தரமான படம், தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ரெண்டாவது பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கம்ப் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் கம்ப்புங்கிற படம் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருக்கும். ஒரு மனுஷன் இன்னசென்ட்டாக இருக்கான் அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு இந்த யூனிவர்ஸே அவனுக்கு வேண்டிங்கிற விஷயம் எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப இயற்கையாக ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இன்னசென்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அது ஒரு வீக்னஸ் கிடையாது, அது ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து இன்னசென்ட்டாக இருக்க மனுஷங்க நிறைய கஷ்டப்படுற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும், ஆனால் இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய மனுஷங்க தான் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல மனுஷங்க சொல்லலாம். அவங்களுக்கு தான் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்து சொல்லிக்கலாம். ஸோ பவர் ஆஃப் இன்னசென்ஸை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஃபாரஸ்ட் கம்ப். மூணாவது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டு த வைல்ட் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இன்டு த வைல்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா, இது ஒரிஜினல் உண்மையான ஒருத்தரோட கதையை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு படம் வந்து சொல்லலாம். பொதுவாக மனுஷங்களை பார்த்தீங்கன்னா யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே நம்மளுக்கு எல்லா காலகட்டத்திலையும் பிடிக்காது. ஒரு செர்டைன் பீரியட் வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், இன்னொரு டைம் நம்மளுக்கு பிடிக்காது. ஒருத்தர் நம்மளை ஒரு நேரம் நம்மள்கிட்ட நல்லா பேசுவாங்க, இன்னொரு நேரம் நம்ம வெறுப்பேற்றுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான மனுஷங்க வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனுஷங்களோட அந்த ஃபேக்கான விஷயங்கள், ஃபேக்கான ட்ராமா கலந்த விஷயங்களும் அவருக்கு பிடிக்காது. அந்த ஃபேக்கான அந்த சோஷியல் லைஃப் வந்து அவருக்கு பிடிக்காது. அதனால் வந்து ஒரு தனியாக வந்து தன்னோட ஐடென்டிட்டி அழிச்சிட்டு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடங்களை போய் வாழ போவார். அப்படி வாழ போகும்போது ஒரு இடத்துல வந்து தனிமையில் சிக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு அலாஸ்காவில் ஒரு இடத்துல சிக்கி பார்த்தீங்கன்னா விஷச்செடி சாப்பிட்டு வந்து அவர் இறந்துருவார். அப்போ ரொம்ப அனுபவிச்சு ஒன்று எழுதுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ரியல் ஹாப்பினஸ் ஒன்லி அக்கர்ஸ் வென் இட் ஷேர்ட் அப்படின்வாங்க. சந்தோஷம்னா என்ன அப்படின்னா, பணம் பேர் புகழெலாம் கிடையாது. நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதுதான் சந்தோஷமே தவிர நம்ம தனிமையில் கண்டிப்பாக இனிமே காண முடியாது அப்படிங்கிறத இந்த படத்தை ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையான சந்தோஷங்கிறது மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ 4வது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோலோ அப்படிங்கிற ஒரு சைனீஸ் மூவி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஒரு செம மோட்டிவேஷன் ஃபிலிம் வந்து சொல்லலாம். ஒரு பொண்ணு, கண்டிப்பாக பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம் வந்து சொல்லலாம். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் அழுதுருவீங்க. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து சொல்லலாம். ஆனால் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மனசு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டப்படக்கூடாதோ எல்லாமே அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுரும். ஸோ ஃபைனலாக அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக வருவாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள், ஒரு சரமான மோட்டிவேஷன் மூவி. 5வது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிச்சோரே அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஓகே டு பி ஃபெயில். ஸோ இப்போ என்ன, நம்ம எல்லோரும் வந்து இந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரை பண்ணால் வந்து தோற்று போயிடுவோமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கோம். ஸோ வயசு டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் எங்கே அந்த பொண்ணு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு பயம். இல்லை வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுமோன்னு பயம். இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ நம்ம மேலதிகிட்ட போய் நம்ம ஏதாவது ஒரு ஐடியா சொன்னால் அவர் நம்ம அவமானப்படுத்திடுவோன்னு பயம். இந்த மாதிரி எல்லாருமே இந்த பயந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரை பண்ணக்கூட மாட்டாங்க. ஸோ ட்ரை பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, நம்மளால் முடிஞ்ச முயற்சி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுதான் முக்கியம். தோற்று போனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே டு பி ஃபெயில். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைனு. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து சொல்லலாம். சூசைடுக்கு ஆப்போசிட்டான ஒரு படம் தான் இந்த சிச்சோரே அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது படம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.